சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருந்தது. ஏன்னா முதல் படம் மாதிரியே இல்லை. ஏன்னா அவர் வந்து ஆயிரக்கணக்கான சாங்ஸுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் படம் டைரக்ஷன் பண்ணுறது. நான் சினிமாவுக்கு வந்தது ஆக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ பார்த்திபன் சார் புதுமை பித்தன் பண்ணார், அதுக்கு நான் தான் டைலாக் எழுதினேன். ஸோ எங்களுக்குள்ளே ஏற்கனவே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஜிவி பிரகாஷ் பொறுத்த வரைக்கும் நான் இந்த படத்தில் தான் அவரை மீட் பண்ணேன். உண்மையிலே வந்து ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். சார் வணக்கம். வணக்கம். மணிகண்டன். ஆர்என்ஆர் மனோகர். நைஸ் மீட்டிங் சார். உங்களை பார்த்தாலே எனக்கு ஏதோ ஒரு பொலிட்டீஷியனை மீட் பண்ணுற மாதிரின்னு ஒரு ஃபீல் வருது சார். நீங்கள் படங்கள் பண்ணதுனால நான் சொல்ல, உங்கள் அப்பியரன்ஸு, உங்களோட அந்த அட்டையர் எல்லாமே பார்க்குறப்ப ஒரு பொலிட்டீஷியனை மீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. ஓகே, ஹீரோவோட அப்பா அப்படின்னாலே பொதுவாக ஹீரோஸ் பெருசாக மதிக்க மாட்டாங்க. இதில் யோகி பாபுவோட அப்பா வேற நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க. எந்த அளவுக்கு கலாயெல்லாம் இருக்குன்னு தெரியல. ஸோ அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது சுவாரஸ்யமாக? இது வந்து ஒரு பெரிய கேரக்டராக இருக்குது அது படத்தில். பட் கொஞ்சமான சீன்ஸ் வந்தாலும் அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப ஹிலேரியஸாக இருக்கும். அது வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. தியேட்டர் ஃபுல்லாகவே அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து நான் பண்ணுறது வந்து உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு மல்டி ஸ்டாரு, ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட். பாபா பாஸ்கர் சார் முதல் படம் என்னோடய நண்பர். அவர் நான் டைரக்ட் பண்ண படத்துக்கெலாம் டான்ஸ் மாஸ்டராக பண்ணியிருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு இது மாதிரி ஒரு படம் டைரக்ட் பண்ண, நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும், யோகி பாபுவோட அப்பா. சரி அப்படின்னு போனால் போய் பண்ணும்போது தெரியுது இந்த படம் வந்து டெஃபினட்டாக கமர்ஷியலாக ஹிட் ஆகும் அப்படின்னான எல்லா எலிமெண்ட்டுமே இருக்குது. சாங்லேருந்து சரி, காமெடி ஒர்க் அவுட் ஆகுதும் சரி, எல்லாமே. ஒரு பக்கம் பார்த்திபன் சார், இன்னொரு பக்கம் எம்எஸ் பாஸ்கர், ஜிவி பிரகாஷ், அவர் கூடவே ட்ராவல் ஆகிற யோகி பாபு, நடுநடுவில் அப்பாவுக்கும் பையனுக்கு இருக்கிற அந்த லடாயி, அதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்டாக இருக்கிற ஒரு படமாக இது வந்திருக்கு. ஓகே சார். பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்து நீங்கள் டைரக்ட் பண்ண படங்களில் கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருந்தார். இப்போ அவர் டைரக்ட் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்போ உங்ககிட்ட அவர் வந்து ஏதாவது சஜஷன் அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்காரா? இல்லை, இந்த படம் பார்க்குறப்போ எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இது அவரோட ஃபர்ஸ்ட் படமா அப்படிங்கிற மாதிரினா ஃபீல் கிரியேட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ மெனக்கடல் இருந்திருக்கு. இல்லை, அதில் வந்து நான் நடித்த எல்லாருக்குமே அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருந்தது. ஏன்னா முதல் படம் மாதிரியே இல்லை. ஏன்னா அவர் வந்து ஆயிரக்கணக்கான சாங்ஸுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் படம் டைரக்ஷன் பண்ணுறது. ஸோ அந்த பிளான் வந்து அவர் இதில் அப்ளை பண்ணார். ஸோ அவருக்கு முதல் படம் பண்ணுற மாதிரி எந்த விதமான குழப்பமே இல்லை. பக்கா தெளிவாக ஸ்கிரிப்டிலேருந்து எல்லாமே தெளிவாக இருந்தார் அவர். இது இங்கேன்னா இது, அடுத்தது அதுன்னா அது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தார். அவர் யாரையும் சஜஷன் கேட்க வேண்டிய அவசியமும் வரல, அதுக்கான சூழ்நிலையும் ஏற்படலை. ஸோ ரொம்ப தெளிவான ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. அவரும் ரொம்ப தெளிவாக இருந்தார். டீம் ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரொடியூசரோட சப்போர்ட்டும் பிரமாதமாக இருந்தது. ஸோ எல்லாமே சேர்ந்து அமைஞ்சது தான் இந்த குப்பத்து ராஜாவோட ஹிட்டாக இருக்குன்றதுல எந்த விதமான கருத்து மாறுபாடுமே கிடையாது. ஓகே, ஒரு ஆக்டராக எல்லாருக்கும் எந்த அளவுக்கு சார் ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு? லைக் ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, அவர் ஒரு மாதிரி கேட்டிருப்பார். அதை தாண்டி வந்து இல்லை இது கொஞ்சம் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ஒரு சிலருக்கு வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் எந்த அளவுக்கு ஃப்ரீடம்? இல்லை, அவர் அந்த விஷயத்தில் வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை கேட்டு வாங்கினார். ஏன்னா இப்போ நான் போய் நின்னேன்னா இப்போ நான் வந்து அவர் நினைக்கிறது அப்படியே நான் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. நான் என்னோடய வேவ் லென்த்தில் நான் பண்ணுவேன். ஸோ ஆஸ் அ டைரக்டர் அவர் வந்து இல்லை ஜி இப்படி இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதை கேட்டு வாங்கிடுவார். அது ரொம்ப அன்பாகவும் ரொம்ப இதுவாகவும் சொல்லி கேட்டு வாங்கிடுவார். இல்லை ஜி அப்படின்னு சொல்லும்போது ஆமாம், அது இப்படி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம உடனே ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை கொடுத்துருவாங்க. ஓகே சார். ஒரு ரைட்டராக நீங்கள் நிறைய படங்கள் வந்து ரைட்டராக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவங்க விக்கி ப்ரொஃபைல் பார்க்குறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தில் வந்து வசனங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அந்த ஸ்லாங்கில் பேசுறது அப்படிங்கிறத தாண்டி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்? வசனங்கள் வந்து ரொம்ப பஞ்ச் டைலாக்லாம் நிறைய இருந்தது. பட் நான் பேசலை. பட் நான் ஷூட்டிங்கில் கவனித்த வரைக்கும் வசனங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆடியன்ஸ் வந்து கைத்தட்டி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு டைலாக்ஸ் இருக்கும். அது ஒரு சோஷியல் விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இல்லை அந்த குப்பத்திலேயே இருக்கிற அந்த அவங்களுக்குரிய நையாண்டி இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த இயல்போடு வந்ததுனால வந்து ஆடியன்ஸ் வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. அது அந்த கனெக்டிவிட்டி இருக்கும். அது வசனங்கள் வந்து ஒரு வசனமாக அப்படி இல்லாமல் ஒரு சாதாரண அந்த குப்பத்தில் இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்களோ அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த கனெக்டிவிட்டி வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒவ்வொரு படங்களும் பார்க்கும்போது அவருடைய ஆக்டிங் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெருகேறி மூல்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை, ஜிவி பிரகாஷ் பொறுத்த வரைக்கும் நான் இந்த படத்தில் தான் அவரை மீட் பண்ணேன். உண்மையிலே வந்து ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அவர் மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, அவர் ஹீரோவாக இருந்தாலும் சரி, அவர் என்ன ரோல் பண்ணுறாரோ, அவர் என்ன இது பண்ணுறாரோ அதை வந்து 100% கொடுக்கணும்னு நினைப்பார். ஸோ ஷூட்டிங்கில் கூட வந்து 2-3 டேக் போன பிறகு டைரக்டர் ஓகேனா கூட இல்லை ஜி இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு வாலண்டரியாக கேட்டு பண்ணி ஓகே பண்ணுற அளவுக்குலாம் கூட பண்ணியிருக்காரு. ஒரு கம்ப்ளீட் டெடிக்கேஷன்லாம் இது வராது. தான் டைரக்டர் ஓகே சொல்லிட்டார் அப்புறம் ஏன் அப்படின்ற மாதிரி இருந்துருவாங்க. பட் அவருக்கு வந்து அது வர வரைக்கும் அவர் பண்ணுவார். அது வந்து உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம். அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ படங்கள் அவர் பண்ணின்னு இருக்காரு. மியூசிக் டைரக்டராகவும் சக்ஸஸாக இருக்காரு, ஹீரோவும் சக்ஸஸாக இருக்காரு. இவ்வளோ பிஸியான ஆர்டிஸ்டாகவும் மியூசிக் டைரக்டர் இருக்கிறதுக்கு அந்த டெடிக்கேஷன் தான் காரணம். ஓகே, பார்த்திபன் சார் பற்றி கேட்காம இருக்கவே முடியாது. ஸோ அவர் எங்கே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃபன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ அவருக்கும் உங்களுக்கு ஏதாவது சீக்வன்ஸ் இருந்ததா? ஆமாம், பார்த்திபன் சாரோட காம்பினேஷன் இருந்தது. பட் பார்த்திபன் சார் நானும் அயோக்கியாவில் கூட பண்ணியிருக்கோம் இப்போது. ஸோ பார்த்திபன் சார் புதுமை பித்தன் பண்ணார், அதுக்கு நான் தான் டைலாக் எழுதினேன். ஸோ எங்களுக்குள்ளே ஏற்கனவே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பார்த்திபன் சார் வந்து எங்கே இருந்தாலும் அந்த இடம் வந்து கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது. அது ஏதாவது ஒரு கவுண்டர் அடிச்சோ இல்லை ஏதாவது ஒரு சொல்லியோ எல்லாரையுமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுப்பார். அவரோட தனித்துவம் வந்து தெரியும் படத்தில். ரைட்டராக நீங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டேரக்டர் ஆனீங்க. ஐ திங்க் மாசில்லாமணி, அதுக்கப்புறம் வேலூர் மாவட்டம், இந்த மாதிரி. ஸோ ரைட்டராகவே ரொம்ப நாளாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேரக்ஷன் அப்படிங்கிற அந்த பரிமாணம் மாறுறதுக்கான அந்த நாட்கள் வந்து ரொம்ப நாட்கள் எடுத்துக்கிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ஒன்று இருந்தது. அது வந்து நீங்கள் வாலண்டியராக பண்ணதா இல்லை ரைட்டிங் மட்டுமே இருக்கட்டும், டேரக்ஷன் வந்து வேண்டாம் அப்படி நீங்களே அவாய்ட் பண்ணி? இல்லை, ரொம்ப நாளாக எடுத்துக்கல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுதான் சினிமாவில் வந்து அந்த தேடல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் ரைட்டராக இருக்கும்போது டைரக்ஷன் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுவேன். ஒரு படம் பூஜை போட்டு நின்றுது, ஒரு படம் 10 நாள் ஷூட்டிங் போய் நின்றுது, ஒரு படம் அக்ரிமெண்ட் போட்டு நின்றுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் தாண்டி தான் வந்து மாசிலாமணி வாய்ப்பு கிடைச்சிது. நம்ம தள்ளி பண்ணலாம், இப்போ நம்ம ரைட்டராகவே இருக்கலாம்னு நினைக்கல. ரைட்டராக இருக்கும்போது நான் டைரக்டர் ஆகிறதுக்கான முயற்சி எல்லாத்தையும் பண்ணேன். பட் அது மாசிலாமணி பண்ணும்போது தான் அமைஞ்சுது. அதுதான். ஓகே, ரைட்டர் மனோகர் சார்ட்ட ஒரே ஒரு கொஸ்டின் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறது என்னன்னா, இப்போ ஒரு சீன் வந்து இப்போ பார்த்திபன் சாரே வந்து உங்கள்கிட்ட புதுமை பித்தனை இந்த சீன் சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த எமோஷனை எப்படி நீங்கள் உள்வாங்கி அதை வசனமாக எழுதுவீங்க? அதுதான் ஒரு ரைட்டராக இருக்கிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு அம்சமே வந்து அந்தந்த கேரக்டராக நீ மாறி அதில் இது பண்ணாதான் அந்த வெளிப்பாடு வரும். சும்மா மேம்போக்காக நம்ம ஏதாவது ஒன்று எழுத முடியாது. இப்போ வில்லனாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் வில்லனாக மாறி ஆகணும், ஹீரோவாக இருக்கும்போது நம்ம ஹீரோவாக நம்ம கற்பனை பண்ணி ஆகணும். அந்த இமேஜினேஷன் பண்ணி பேப்பரில் வரும்போது தான் அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரைட்டராக வரத்துக்கான இது வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிப்பீங்களா சார்? ஆமாம், நிறைய புத்தகங்கள் படிப்பேன். உங்களை வந்து உங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண புக்குன்னு ஏதாவது இருக்கா ஸ்பெசிஃபிக்காக? இவங்களுடைய எழுத்துனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எஸ் ராமகிருஷ்ணனோட எழுத்துங்கள் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி அவரோட புத்தகங்களை தேடி தேடி நான் படிப்பேன். அதே மாதிரி பிரபஞ்சனோட நாவல்ஸ் படிப்பேன், நிறைய புக்ஸ் படிப்பேன் நான். அப்போ அவங்களுடைய அந்த எழுத்துக்களோட பாதிப்பு வந்து உங்களோட படங்களில் வசனங்கள் மூலியமா அது வந்து அந்த பாதிப்பு அப்படியே நேரடியாக தெரியாது. ஒருவேளை என்னையும் அறியாமல் அது உள்ளேருந்து வந்திருக்கலாம். அது எப்படின்னு எனக்கு தெரியாது. அவர் மாதிரி எழுதணும்னு நான் எழுத மாட்டேன். அவங்களெல்லாம் படித்ததுனால என்னுடைய எழுத்தில் வந்து சில நேரங்கள் அப்படி வந்திருக்கலாம், வராமலும் இருந்திருக்கலாம். அது வந்து அவர் மாதிரி எழுதணுன்றதுக்காக எழுதலை. ஏன்னா நாவல் ரைட்டிங் வேறு, சினிமா ரைட்டிங் வேறு. சினிமாவுக்கான இலக்கணமே வேறு. அது ஒரு வேறு வருஷன். அது நாவல் எழுதுற மாதிரி நம்ம சினிமாவில் எழுதணும்னா இந்த காலத்தில் அது வந்து ஏற்படாது. ஆமாம், அதுதான். நீங்கள் புக்கு ஏதாவது எழுதியிருக்கீங்களா, எழுதணும்னு ஏதாவது? இல்லை, புக்கு எதுவும் எழுதலை. அப்போ ஐடியா இருக்கா புக்கு? அப்படி ஒரு ஐடியா இருக்குது, பட் அதுக்கான காலம் இன்னும் வரல. ஓகே, சூப்பர் சார். ஆக்டிங், டைரக்டிங், ரைட்டிங் இது மூணில் வந்து எது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது? ஏன்னா உங்களை நிறைய படங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியாக அந்த ரோலை வந்து கேரி அவுட் பண்ணிடுவீங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா டக்குன்னு உங்கள் பேர் சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது 400 ரவுடி தான் அந்த தலைவர். அந்த ரோல் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் மிருதன்ல வந்து நீங்களே அந்த டைலாக் சொல்லுவீங்க, என்னம்மா நீங்கள் ரிப்பீட் தான் 400 ரூபா சொல்லிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு ரைட்டிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா, டைரக்டிங்கா இல்லை ஆக்டிங்கா? ஆக்சுவலாக ஆக்டிங் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா நான் சினிமாவுக்கு வந்தது ஆக்ட் பண்ணுறதுக்காக தான். பட் என்னென்னா ஏதோ ஒரு ரூட்டில் போய் கேஎஸ் ரவிக்குமார் சார் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து அதுக்கப்புறம் அசோசியேட் ஆகி அதுக்கப்புறம் டைலாக் ரைட்டர் ஆகி அப்படி சினிமா என்னை இழுத்துன்னு போச்சு. நீ இங்கே வா அசோசியேட் ஆகிரு, இப்போ வா கோ டைரக்டராக பண்ணி, இப்போ வா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி, டைலாக் எழுது. ஸோ அது போகிற போக்கெல்லாம் நானும் போய் கிளாஸும் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஒரு ஸ்டேஜில் டைரக்டருக்கான வாய்ப்பும் வந்தது. சரி ஓகே அதுன்னு சொல்லி வேலூர் மாவட்டம் முடிச்சு ஒரு சின்ன கேப் வந்தது, ஒரு 6 மாதம்.
அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் பண்ணின்னு இருக்கும்போது திடீர்னு விஜய் ஆண்டனி சார் கம்பெனிலேருந்து ஃபோன் வந்தது, இது மாதிரி டைரக்டர் பார்க்கணுன்னாரு. எம்எம்எஸ் மூர்த்தின்னு மேனேஜராக இருந்தார். அவர் வந்து ஏதோ ஒரு கேரக்டருக்கு பேசும்போது ஆர்என்ஆர் மனோர் படம் நல்லாயிருக்கும் பண்ணுவாரான்னு தெரியலையே, கூப்பிட்டு ஆடிஷன் மாதிரி பண்ணாங்க. பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு, இல்லை சார் நீங்கள் தான் உங்களை தான் வர சொல்கிறாங்க, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்க அது அப்படின்னாங்க. ஷூட்டிங் போன பிறகு தான் தெரியுது அது அவ்வளோ பெரிய கேரக்டரு. சலீமில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபுல்லாக வரும். அது அந்த அது வந்து பயங்கரமாக ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஈட்டி, மிருதன், இப்போ குப்பத்து ராஜா, நிறைய படங்கள் அப்படியே ட்ராவல் ஆகின்னு இருக்கு. ஓகே. ஸோ அயோக்யா ஐ திங்க் அது இன்னும் ஒரு சில மாதங்களில் அது ரிலீஸ் ஆகும். ஆமாம், அயோக்யா இப்போ ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிடுச்சு. இன்னொரு நெக்ஸ்ட் மந்த் வந்துடும் அந்த படமும். ஓகே. அது 2 காஞ்சனா 3ல பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன கேரக்டர். ஆமாம், இன்னைக்கு தான் ட்ரெய்லர் வந்துச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். காஞ்சனா காட்டவே இல்லையே சார். எது அதில் நான் வந்திருக்க மாட்டேன், அது சின்ன கேரக்டர் தான். அது காஞ்சனா 3ல வந்து ஒரு செகண்ட் வில்லனாக வந்திருக்கேன். அது இப்போ ஏப்ரல் 19th ரிலீஸ். ஆமாம், ஏப்ரல் 19. ஆமாம். ஓகே. குப்பத்து ராஜா பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல? இன்னைக்கு ஒவ்வொரு ஆடியன்ஸும் வந்து நாங்கள் கொடுக்குற 120 ரூபாய்க்கு அட்லீஸ்ட் எங்களை ஏதாவது பண்ணு, என்டர்டெயினாவது பண்ணு, சிரிக்காவது, வெளியே போகிறப்ப நாங்கள் சந்தோஷமாக சிரிச்சிட்டாவது போகணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் உள்ளே வராங்க. ஸோ அப்படி வர ஆடியன்ஸ் வந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரலாம்? அந்த ஆடியன்ஸ் அதையே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரலாம். ஓகே. என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஜாலியான ஒரு படம் பார்க்கணுன்ற நினைப்போடு வந்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகி தான் போவாங்க வெளியே. அதுதான் குப்பத்து ராஜாவை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு பெரிய சொசைட்டியை நெம்புகோல் போட்டு புரட்டி எடுக்கிறது அந்த மாதிரி படம்லாம் கிடையாது. ஒரு கமர்ஷியல் ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் மூவி. அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஆடியன்ஸ் வந்து எதை எதிர்பார்த்து வரானோ அவன் வந்து திருப்தியாக போவான். கொடுத்த காசுக்கு பஞ்சம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி போவான், அதில் டவுட் இல்லை. ஓகே சார். இப்போ சுச்சுவேஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா படங்களையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரைட்டராக இருக்கும்போது ஒரே மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும்போது அந்த கேரக்டராக மாதிரி எழுத்துக்கள் வரும்போது அது எப்படி சார் மாற்றுவீங்க அழகா? ஓகே, இந்த மாதிரியான டைலாக் ஆல்ரெடி அந்த படத்தில் எழுதிட்டோமே, இப்போ நம்ம இப்படி எழுதலாமே அப்படி இல்லை. மோஸ்ட்லி எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி சுச்சுவேஷன் வராது. ஏன்னா வேறு வேறு ஸ்க்ரீன் பிளே, வேறு வேறு இது, ஒரு அவனுடைய கேரக்டர், ஒரு பணக்காரனுக்கு இருக்கிற எமோஷன் ஏழைக்கு இருக்காது. அவன் ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறது ஒரு சாதாரண ஆள் அப்படி டீல் பண்ண மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்ரோச்னு இருக்குது இல்லைங்களா? இப்போ நான் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பார்க்கவும் மாட்டீங்க. வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ், வேறு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே தனித்தனியான ஆளுங்க தான். ஸோ அவங்கவுங்களுக்கான எமோஷன், அவங்க வளர்ந்த விதம், அவங்கள சுற்றி இருக்கிறது, அவங்கள பாதித்த விஷயம், அதுதான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஸோ அப்படி வரும்போது நமக்கு அந்தந்த கேரக்டராக மாறும்போது இந்த கேரக்டர் இப்போ ஒரு மிடில் கிளாஸில் இருக்குது, இப்போ இது எல்லாம் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கும், இதை வந்து இது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னும் போது நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்துடும். அப்போனா ஒரு 10-15 கோடி பேர் மீட் பண்ணியிருப்பீங்களா? ஏன்னா ஹை கிளாஸு, லோ கிளாஸு, மிடில் கிளாஸ்னு அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனும் அதை கேப்சர் பண்ணி அவங்களோட அந்த எமோஷனை உள்வாங்கி எழுதணுங்கிறப்ப ஆமாம், அதுக்கு அவ்வளோ பேர் மீட் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. அந்தந்த கேட்டகரியில் நம்ம 2 பேர் பார்த்தாவே போதும் இல்லைங்களா? ஓகே. அந்தந்த கேட்டகரியில் இருப்பாங்க. அப்படி சப்போஸ் இப்போ ஒரு கோடீஸ்வரன் போது நம்ம கோடீஸ்வரனோட நம்ம பழகி இருக்க மாட்டோம். ஸோ நம்ம கோடீஸ்வரனாக இருந்தால் எப்படிலாம் இருப்போம் அப்படின்னு இமேஜின் பண்ணி எழுதுறது தான். ஓகே. ஃபுல்லாக இமேஜினேஷன் தான். இமேஜினேஷன் தான் 75%. 25% நம்மளுடைய பர்சனல் அனுபவம். சூப்பர் சார். ஓகே. ஏப்ரல் 5 வந்து குப்பத்து ராஜா வருது. நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஈகரோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து இதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படம் பார்க்கும்போது எல்லா விஷயத்துலையும் அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணி ரொம்பவே வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படமாக தான் இல்லை. அதில் வந்து உண்மையிலே ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். பாபா பாஸ்கர் சாருக்கு இது முதல் படம். ஒரு முதல் படம் டைரக்டருக்கு அந்த ஃப்ரீடத்தை கொடுத்து அவர் கேட்கறதெல்லாம் கொடுத்து எதுவுமே இல்லைன்னு சொன்னது கிடையாது. நான் ஷூட்டிங் பார்த்த வரைக்கும் உண்மையிலே ஒரு முதல் படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எப்படி பண்ணுவாங்களோ அப்படி தான் பண்ணாங்க. அது சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், சம்பள விஷயமா இருக்கட்டும், அவங்க வந்து யாருக்குமே அந்த இதுவை வைக்கல. அவங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாருமே வந்து ஹாப்பியாக தான் வேலை செஞ்சாங்க. அது எத்தனை கால் ஷீட் போனாலும் சரி, அதுக்கான பேமெண்ட்டு, அதுக்கான செலவு, எத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எல்லாமே பண்ணி ஒரு முதல் படம் ப்ரொடியூசர் மாதிரி இல்லை. உண்மையிலே சரவணன் சார் வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது. நான் உண்மையிலே அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இப்படி ஒரு 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 நம்பிக்கை தான், ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ் வச்சு அவர் இறங்குறாங்கன்னும் போது அது பெரிய விஷயம். படம் முடிகிற வரைக்குமே இருந்தாங்க. டே 1ல் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி தான் கடைசி நாள் ஷூட்டிங் வரைக்கும். அவங்க எதுக்காகவும் இது பண்ணதில்லை. கேட்குறது கரெக்டாக ஓகேவா அப்படின்னா பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே இது கிடையாது, ஆர்குமெண்ட்டே கிடையாது. ஸோ அப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த ப்ரொடியூசர்லாம் வந்து சினிமாவில் வந்து ரொம்ப நாள் இருக்கணும், ரொம்ப படங்கள் எடுக்கணுன்றது தான் என்னோட இது. பட் அதுக்கான சக்ஸஸை வந்து இந்த குப்பத்து ராஜா கொடுக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை.
கண்டிப்பாக சார். April 5th நாங்கள் எல்லாருமே லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ என்னுடைய ஆசையும் அதுதான், படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும். அதே மாதிரி நீங்களும் கூடிய சீக்கிரம் படம் டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் ஒரு ரைட்டராக ஒரு நல்ல நிறைய புத்தகங்கள் எழுதணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நெட் டிவி ஃபார் யூ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.